அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான மாடல் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் எளிமையாக தைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரில் வச்ச மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 30 இன்ச் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹைட்டை பார்த்துடலாம். நான் சொல்கிறது வந்து ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 13 இன்ச்சு வச்சுருக்கேன் ஹைட்டு. இப்போ வந்து ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 6 வச்சுருக்கேன். 6 தான் வைக்கணும். இது வந்து 30 இன்ச்சு தான், அதனால் உங்களுக்கு 6 தான் இருக்கும். இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நெக்கு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த போல் வச்சுக்கோங்க. நீங்கள் 8 வரைக்கும் கூட வைக்கலாம். 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறதால இவங்களுக்கு வந்து நான் வந்து 7 இல்லைன்னா 7.5 அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 7.5 தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் வச்சுருக்கேன். 5 வச்சாலே போதும். 5 தான் வச்சுருக்கேன், போதும் இவங்களுக்கு. அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லைனிங் துணியை அப்படியே ஓரமாக வச்சு தைச்சிக்கலாம். ஓரமாகவே தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே நாச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி லைனிங் துணி மேலேயே அப்படியே தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணி மேலே தாங்க தையல் போடணும். நம்மளுடைய லெஜண்ட் ஃபேஷன் நம்ம சேனல்லே ஜுவல்லரி ஷாப் அதெல்லாம் கூட போடுறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரோம், அதையும் போய் பாருங்கள் விருப்பம்னா. இப்போ நம்ம ப்ளவுஸ் துணி மேலேயே வச்சு ஒரு ஓரமாக எட்ஜ் தையல் போட்டுக்கணும். நல்லா ஓரமாகவே போடுங்க. இப்போ பாருங்க, இப்போ தச்சு முடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம கீழே ஒரு பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இதை அப்படியே நம்ம மடித்து வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்லேயும் பிடிச்சிக்கலாம், 1/2 இன்ச்லேயும் பிடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து 30 இன்ச்சு ப்ளவுஸ் தான், அதனால் நான் சின்னதாக தான் ஃப்ரில் வைக்க போகிறேன். 3 இன்ச்சில் தான் நான் வைக்க போகிறேன். 32, 34 அது போல் இருந்ததுன்னா நீங்கள் 4 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் துணி எடுத்து தைக்கலாம். நான் வந்து 3 தான் வைக்கிறேன். தேர்ட்டி 38 அது போலலாம் இருந்தால் நீங்கள் 4 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 தான் வைக்கிறேன். இது போல் நம்ம 3 இன்ச்சுக்கு எடுத்து அப்படியே நம்ம ஓரமாக தையல் போட்டுடலாம். ஒரே அளவாக போடுங்க தையல், அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரில் வைக்கும் பொழுது ஒரே அளவாக இருக்கும். இப்போ நம்ம குச்சி அது போல் வச்சு கூட திருப்பிக்கலாம், நம்ம ஊசி நூல் வச்சும் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஊசி நூல் வச்சு இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இதை வந்து புதுசாக பழகிறவங்களுக்காக இது சொல்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போல் அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரில் வந்து இது போல் மடிப்பு மடிப்பாக வச்சுக்கணும், ஒரே அளவாக வைக்கணும். ஒரே அளவாக வைங்க.
நம்ம நெருக்கமாக வச்சா அந்த மடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை நம்ம பொறுமையாக தான் வைக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி நம்ம எடுத்துட்டு எந்த பக்கம் கரெக்டாக நம்ம மடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு அப்படியே சென்டராக அப்படியே தையல் போட்டுக்கணும். அப்படியே சென்டராக போட்டுக்கணும் தையல். இந்த ஓரெல்லாம் போடக்கூடாது, சென்டராக போடுங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மீந்து இருந்ததுங்க பார்த்தீங்களா, அதிலே நம்ம இப்போ ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதே போல் அழகாக சுற்றி அப்படியே ஊசி நூலால் அப்படியே தைச்சிடலாம். இது எக்ஸ்ட்ரா மீந்தது தான் இது. அதிலே ஒரு ஃப்ளவர் இப்போ பண்ணுறோம். அந்த ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு துணியை நல்லா மடக்கி வச்சு தைச்சிங்கன்னா இந்தமாரி அழகாக ரோஸ் மாதிரி வந்துடும். நம்ம பீட்ஸும் வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அப்படியே சுற்றி வச்சுக்கலாம். ஒரு 5, 6 கூட வைக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மணி வச்சு ஒன்று ஒன்றா தைச்சிக்கலாம். இப்போ இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜும் இந்த பக்கத்தில் இருக்கிற கார்னரில் இருக்கிற இந்த எட்ஜையும் வச்சு அப்படியே நூலால் அப்படியே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அப்படியே ஒரு பீட்ஸை வச்சு
தைக்கணும். அப்படியே பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அப்படியே பின்னாடியும் அப்படியே ஒரு ஸ்டிச்சு போட்டு நாட்டு போட்டுக்கணும். அப்போ தான் இந்த மணி வந்து விழாமல் இருக்கும். அதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் அதே போல் பின்னாடி நாட் போடணும். இந்த எட்ஜும் அப்படியே தச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.